சுதா வீடு சற்றே பழைய கால கட்டுமானம், புதுமையாக ஒன்றும் இல்லை என்பது போல தோன்றியது. ஆனால் உள்ளே சென்றதும் அந்த எண்ணம் தலைகீழாக மாறிவிட்டது. வீட்டின் அமைப்பு பழமையாக இருந்தாலும் பழமை என்றும் இனிமை என்பதை நிரூபிப்பது போல பளிச்சென்று இருந்தது. வீட்டின் எந்த மூலையிலும் இருள் என்பதே இல்லை, எங்கும் நல்ல பிரகாசம். இன்றைய வீடுகளைப் போல ஒரு சுவர் முழுவதும் ஷோகேஸ் அல்ல, அங்கங்கே நேர்த்தியாக வைக்கப்பட்ட கலை பொருட்கள். பெரும்பாலும் வெண்கலம், பித்தளை, எதுவும் நடக்கும் பாதையை மறைக்கவில்லை. யாரையும் எடுத்து விடாத வண்ணம் அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. அங்கங்கே பழைய புகைப்படங்கள். முன்னே விஜயா சுதாவுடன் பேசிக்கொண்டே மெதுவாக சென்றாள். அதற்கிடையில் சாருமதிக்கு இவை அனைத்தையும் பார்க்க மனமாற ரசிக்க முடிந்தது. யாரும் கவனிக்கவில்லை என்ற உறுதியுடன் எல்லா புறமும் பார்த்தபடியே உள்ளே சென்றாள். ஆண்கள் மூவரும் முன்னே சென்று விட்டனர். அகிலன் மனோகரிடம் இருந்தான். இந்துவும் சாருவும் மறையும்படி சுதாவும் வித்யாவும் முன்னே சென்று கொண்டிருந்தனர். ஆனால் பார்வதி மட்டும் சாருவைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். என்ன சாரு, வீடு எப்படி இருக்கிறது என்றாள் பார்வதி. சற்று தூக்கி வாரி போட்டது. எல்லாரும் கேட்கும் வண்ணம் அந்த கேள்வி கேட்டது சாருமதிக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது. முதல் முறையாக ஒருவர் வீட்டிற்கு வரும்போது இப்படி அலசி ஆராய்வது சற்றே அநாகரிகமாக தோன்றியது. சாருமதி பதில் சொல்லும் முன்பே பார்வதியே சொன்னாள், உங்கள் வீடு போல சலவை கற்கள் கொண்டு புதிதாக கட்டியதில்லை. இது பழைய வீடு, என் மாமனார் கட்டிய வீடு. புது வீடு யார் வேண்டுமானாலும் கட்டலாம், ஆனால் பழைய வீட்டை இன்றும் புதிது போல் பராமரிப்பது மிகவும் கடினம். நீங்கள் அதை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். கடிவாளம் கட்டி கொண்டு வந்தாலும் இங்கிருக்கும் அழகு எல்லா புறமும் பார்க்க தூண்டுகிறது. ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நேர்த்தி! இந்த சிலை வெண்கலமா பித்தளையா என்று கூட தெரியவில்லை. அதன் வேலைப்பாடு அற்புதம். அதற்கு மேல் ஒரு தூசியும் இல்லாமல் சுத்தமாக பளிச்சென்று இருக்கிறது. அருங்காட்சியகத்திற்கு வந்தது போலவே இருக்கிறது. சாருமதி இவ்வளவு பேசுவாளா என்று எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள், இருவரை தவிர. சாரு, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கொள், முதலில் வந்து உட்கார் என்றான் அருள். அப்போதுதான் தெரிந்தது, அவள் இன்னும் கதவருகே நின்றிருந்தாள். இந்துவும் அதே இடத்தில்தான். இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர். இவையெல்லாம் அப்பாவின் தேர்வு, பிடிக்கும் என்று செய்திருக்கிறார் என்றான் அருள். முகத்தில் பெருமை தெரிந்தது. இதில் பாதி நான் இந்த வீட்டிற்கு வரும் போதே இருந்தது. பல தலைமுறைகளாக இருப்பது இன்றைய தலைமுறைக்கு பிடிப்பதில்லை. வெளிநாட்டு பொருட்கள் மீதுதான் இப்போது மோகம் அதிகம். உனக்கேனும் இதை பிடிக்கிறதே, அதுதான் சந்தோஷம். அவன் சொன்னது சுதாவை என்று எல்லோரும் புரிந்து கொண்டனர். அதற்குள் குடிக்க பழச்சாறு வந்தது. ஆனால் சுதாவுக்குள் எரிச்சல் மூண்டது. வந்தவுடன் பார்வதியிடம் பாராட்டு வாங்கியது மட்டுமல்ல, தன்னையும் மட்டுப்படுத்தி விட்டாள் என்று. என்ன அம்மா, மனு மீண்டும் மும்பை செல்ல வேண்டுமாமே என்றாள் சுதா. என்ன செய்வது, அவன் வேலை எப்படி? மேனேஜர் ஏதோ தாமதம் செய்கிறாராம் என்று முடிக்க பார்த்தாள் விஜயா. அது எப்படி அம்மா, அவன் இங்கே இருக்க போவதாகத்தானே சொன்னான். இப்போது திடீரென்று நடக்கும் என்றவள் சார்வின் பக்கம் திரும்பி, நமக்கு என்ன தெரியும், சொல்வதை நம்ப வேண்டியதுதான் என்று ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்டாள் விஜயா. சார்வின் முகம் கருத்தது. மீண்டும் அதே போல் பேச்சு. கையில் இருந்த புடவை தலைப்பை இறுக பற்றினாள். முன்பே சுதா சொன்னாள், கல்யாணத்திற்கு பின் நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என்று. இப்போது அப்படி இல்லை என்றால் உன் அம்மா அப்பாவிற்கு தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும் என்றார் சுதாவின் மாமனார். உடனே சமாளித்துக் கொண்டு, அதெல்லாம் இல்லை பெரியப்பா, அதிகபட்சம் 2 மாதம் என்றுதான் அவர் சொன்னார். அதுவும் சரிதான், எப்படியும் மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அந்த வீடு கொஞ்சம் தொலைவில் என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான் என்றார் பார்வதி. மதிய உணவு சற்றே தடப்புடல் என்றே சொல்ல வேண்டும். பெரியவர்கள் 4 உண்டு முடித்த பின் இளையவர்கள் அமர்ந்தனர். என்ன சாரு, உனக்கு சமைக்க வருமா என்றாள் சுதா. இதுபோல் பெரிய விருந்தெல்லாம் படைக்க தெரியாது, அன்றாட சமையல் செய்வேன். அது சரி, உன் அக்கா அப்படிதான் சொன்னாள். ஆனால் வந்த புதிதில் அவள் செய்யும் சமையல் சப்பென்று இருக்கும். இப்போது என் அம்மா கற்றுக் கொடுத்ததில் கொஞ்சம் பரவாயில்லை. இவளுக்கு இந்துவை குறைத்து பேசாமல் இருக்க முடியாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சாரு. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்க வேண்டும். நீ ஏனும் கொஞ்சம் காரம் சாரமாக செய். இந்துவுக்கேனும் என் அம்மா சொல்லி கொடுத்தார். நீ எப்படி மனோவுக்கு செய்து தருவாயா? பாவம் மனோ, உன் தம்பி வெறும் ரொட்டியும் ஜாமும் சாப்பிட்டு பல வாரங்கள் உயிர் வாழ்ந்தவன். கவலைப்படாதே என்றான் அருள்.
மனோகர் முதல் முறை வெளிநாட்டு பயணம் செய்த போது வேறு உணவு பிடிக்காமல் வெறும் ரொட்டியும் ஜாமும் சாப்பிட்டதாக சொல்லியிருந்தான். அருள் அதை குறிப்பிட்டதும், மாமா சொல்வது சரிதான். அந்த அனுபவத்திற்கு பின் இப்போது நான் கொஞ்சம் சமைக்கவும் கற்றுக்கொண்டேன். சாருவுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் நான் செய்து கொள்வேன் என்றான். நல்ல கதை. நீ சமைக்கத்தான் உனக்கு கல்யாணம் செய்து வைத்ததா? இவளுக்கு என்ன வேலை? இந்த பேச்சு சங்கடத்தை உருவாக்குவதே உனக்கு. முதலில் எங்களை சாப்பிட விடு. யார் சமைக்கலாம் என்ற பட்டிமன்றத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம். பார், எல்லோர் இலையிலும் வைத்தது அப்படியே இருக்கிறது என்றான் அருள். அதற்கு மேல் பேச்சு எதுவும் இல்லாமல் அனைவரும் உண்ணத் தொடங்கினர். சாருவுக்கு உணவு இறங்க மறுத்தது. உணவை பரிமாறிவிட்டு அதை உண்ண முடியாத மனநிலையை சுதா எளிதில் உருவாக்கிவிட்டார். வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்து சாருமதியை காயப்படுத்த செய்த முயற்சிகளில் சுதாவுக்கு வெற்றியே. உணவிற்கு பின் அனைவரும் பேசிக் கொண்டிருக்க வெற்றிலை சீவல் வைப்பதற்கான பெட்டி ஒரு மயில் போல் இருந்தது. அதன் தோகையில் சிறு சிறு கிண்ணங்கள் போலவும் அதன் வயிற்று பகுதியில் சற்றே அகலமான கிண்ணம் போலவும் அமைந்திருந்தது. இது கூட பெரியப்பா வாங்கி தந்ததா என்றால் சாரு பொதுவாக. இல்லை அம்மா, இது என் பிறந்த வீட்டு சீதனம். எனக்கு வெற்றிலை சீவல் ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பிறந்த வீட்டில் வாங்கி கொடுத்தார்கள் என்றாள் பார்வதி. இன்னும் உள்ளே இது போல் நிறைய இருக்கிறது. சுதா, அவளுக்கு காட்டு. சுதா கேளாதவள் போல் எங்கோ பார்த்து கொண்டிருக்க, இன்னொரு முறை பார்க்கிறேன் பெரியம்மா என்றாள் சாரு. மீண்டும் சாருவின் பார்வை அந்த மயில் வேளைக்கே சென்றது. 2-3 குழுக்களாக பிரிந்தனர். சுதா விஜயாவை தனியே அழைத்து சென்றாள். என்ன அம்மா, நீ எப்படி இவளை மும்பை அனுப்ப சம்மதித்தாய்? நான் எங்கே சம்மதித்தேன்? உன் அப்பா தான் சரி என்று விட்டார். உன் அப்பா சொன்னதின் பின் நான் எப்படி மறுத்து பேசுவது? எப்படி பேசுவது என்றால், சின்ன பெண் புது ஊரில் எப்படி சமாளிப்பாள் என்று அப்பாவிடம் பக்குவமாக சொல்லி இருக்க வேண்டாமா? சரி, இப்போது என்ன கேட்டுவிட்டது? சீக்கிரம் இங்கே தானே வரப்போகிறார்கள். சரியாய் போச்சு. உனக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கே சென்ற பின் எப்போதும் இங்கே இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டால் நம்ம மனோ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். அவனுக்கு இங்கே வரத்தான் விருப்பம். ஒருவேளை வந்தவள் அப்படி சொன்னால் என்ன செய்வான்? அவள் சொல்வதை யார் கேட்பார்கள்? அவளை சாதாரணமாக நினைக்காதே. அக்காலும் தங்கையும் எல்லாம் திட்டம் போட்டு செய்வது போல் எனக்கு தெரிகிறது. என்ன சொல்கிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சாரு வந்ததிலிருந்து இந்துவின் நடவடிக்கையும் மாறிவிட்டது. இங்கே வந்தால் எப்போதும் என் பின்னே சுற்றுவார். இன்று அக்கா தங்கை இருவரும் ஏதோ பசை போட்டு ஒட்டியது போல் ஒன்றாகவே சுற்றுகிறார்கள். எப்போது பார்த்தாலும் தனியே ரகசியம் பேசுகிறார்கள். எனக்கு ஏதோ இந்த இடமாற்று குளறுபடியும் சாருவின் திட்டமாக இருந்திருக்கும் என்று தோன்றுகிறது. என்ன உளறுகிறாள்? இவள் என்ன கம்பெனி முதலாளியா? முடிவை இவளை எடுப்பதற்கு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்க தேவையில்லை. மனோவை சம்மதிக்க வைத்தால் போதாதா? அவனும் வருங்கால மனைவி கேட்கிறாள் என்று சம்மதித்திருக்கலாம். இங்கே வர விண்ணப்பிக்காமலே இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? விஜயா, நான் அன்று கேட்டபோது அப்படியெல்லாம் இல்லை என்று தான் சொன்னான். இப்போது என்ன செய்வது? இப்போதே அவன் மனைவி பக்கம் பேச தொடங்கிவிட்டான். 1 மாதமோ 2 மாதமோ அவளை இங்கேயே இருக்கவே. அப்போதுதான் அவர்கள் திட்டம் பலிக்காது. அகிலன் மற்றும் அதற்குள் யாரோ வருவது தெரிந்தது. சுதாவின் பிள்ளைகள், பாட்டி உங்களை கூப்பிடுகிறார்கள். மேலும் நன்றாக யோசித்து செய் என்று அன்னைக்கு சொன்னான். எல்லோரும் புறப்பட தயாராக நின்று கொண்டிருந்தனர். சுதா ஒரு தட்டில் புடவை, ஷர்ட், பேண்ட், தாம்பூலம் என்று வைத்து எடுத்து வந்தாள். அதை பார்வதியிடம் தர தம்பதிகளால் புதுமண தம்பதிகளை ஆசிர்வதித்தனர். எல்லாவற்றையும் ஒரு பையில் போட்டுக்கொடு என்று சுதாவிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்ற பார்வதி துணியால் கட்டப்பட்ட வேறொரு சிறு மூட்டை போல் எடுத்து வந்தார். சாரு, இது உனக்குத்தான் என்று அந்த மூட்டையை சாரு கையில் கொடுத்தார். பிரித்து பார் என்றார். அது வெண்கலத்தால் ஆன சிறிய பெட்டி. மிகுந்த நுட்பமான வேலைப்பாடுகள் இருந்தன. நீங்கள் தேடி சேர்த்தது, நீங்களே வைத்திருங்கள் பெரியம்மா என்று திரும்ப தர முயற்சித்தாள். இது உனக்குத்தான் வைத்துக்கொள் என்று அவளிடமே கொடுத்தாள். சுதா சொன்னது போல் எப்படி பேச வேண்டும் என்று வரும் வழியில் திட்டம் போட்டுக்கொண்டே இருந்தாள் விஜயா. எது செய்தாலும் இன்றோ நாளையோ செய்ய வேண்டும். நாளை மறுநாள் விமானத்தில் செல்ல ஏற்கனவே பயண சீட்டுகளை எடுத்து விட்டதாக மனோ சொன்னான். வீடு வந்ததும் சுந்தரமும் சக்திவேலனும் கடை கணக்கு பற்றி ஏதோ பேசிக்கொண்டிருக்க மனோகரும் அவர்களுடன் அமர்ந்தான். சாருவும் இந்துவும் அங்கே இல்லை. விஜயா மெல்ல தொடங்கினாள். எனக்கு ஏதோ கவலையாக இருக்கிறது. சாருமதி எப்படி தனியே அங்கே இருப்பாள்? நம் ஆட்கள் யாரும் பக்கத்தில் இருக்கிறார்களா? பாஷை தெரியாத ஊர். சாரு சின்ன பிள்ளை இல்லை. அங்கே ஆங்கிலம் தெரிந்தால் போதும். நான் ஒன்றும் அவளை விட்டு விட்டு வெகு தூரம் செல்ல போவதில்லை. வீட்டிலிருந்து அதிகபட்சம் 10 நிமிடம். அதற்கில்லை, 2 மாதம் தானே, அவள் இங்கேயே இருக்கட்டுமே என்றாள் விஜயா. அதுதான் எல்லாம் பேசிவிட்டோமே.
மீண்டும் எதற்கு தொடங்குகிறாய் என்றார் சுந்தரம். உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுடன் இருப்பவர்கள் வெளி மாநிலத்தவர்கள். இவன் வேலைக்கு சென்று விட்டால் அவள் காலையிலிருந்து மாலை வரை என்ன செய்வாள்? அம்மா, நீ சொல்வது புரிகிறது. இப்போது எல்லா ஏற்பாடுகளும் செய்தாயிற்று. முதலில் கொஞ்ச நாள் இருக்கட்டும். அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால் இங்கே வந்து விடட்டும். அவள் உன்னிடம் சொல்ல தயங்கினாள். பாவம் சின்ன பெண். சட்டென்று சிரித்தான் சக்திவேலன். எதற்கடா நீ சிரிக்கிறாய்? பின்னே மனு ஏதோ வில்லன் போல் நீயே சொல்கிறாய். அதில்லை, கொஞ்சம் பயமாக இருக்கிறது. அதுதான் அவன் சொல்கிறானே, சாருவுக்கு சிரமமாக இருந்தால் இங்கே அனுப்பி வைப்பதாக. எனக்கு கொஞ்சம் சுக்கு காஃபி கலந்து வா என்றார் சுந்தரம். இந்து, மாமாவிற்கு கொஞ்சம் சுக்கு காஃபி போட்டு எடுத்து வா என்றாள் விஜயா. அங்கே அமர்ந்தபடி இந்து அகிலனை குளிப்பாட்டி விட்டு வருவதாக சொல்லியிருந்தாள். சாருவுக்கு விஜயாவின் குரல் கேட்க காஃபியுடன் வந்தாள். தட்டில் 4 கப்புகள் இருக்க, எங்களுக்கு சுக்கு காஃபி வேண்டாம், ஃபில்டர் காஃபி என்றாள் விஜயா. மாமாவிற்கு மட்டும்தான் சுக்கு காஃபி, மற்றது 3 வெறும் காஃபி தான் என்று நீட்டினாள். இந்து எங்கே? அகிலனை குளிப்பாட்டுகிறாள். அவள் செல்ல முற்படும் போது, என்னம்மா, உனக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வைத்து விட்டாயா? இன்னும் இல்லை மாமா, இனிமேல் தான். எல்லாம் எடுத்து வை, நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது. இப்போதுதான் சொன்னேன், உனக்கு அங்கே ஏதும் சிரமம் இருந்தால் இங்கே வந்துவிடு. சாருமதி விஜயாவை ஆச்சரியமாய் பார்த்தாள். தன் சிரமத்தை பார்க்கிறாரா? எதற்கும் 10 நாளைக்கு தேவையானது எடுத்து வை, போதும். இந்துவும் அங்கே வர சாருவுக்கு ஒரு 10 நாளைக்கு தேவையானது எடுத்து வைக்க உதவி செய். இதுவரை நடந்தது ஒன்றும் தெரியாத இந்து 10 நாளைக்கு மட்டுமா என்றார் ஆச்சரியமாக. பின்னே உன் தங்கையை அங்கேயே தனி கொடுத்து வைத்து விடலாம் என்று நினைத்தாயா? எல்லாரும் விஜயாவை பார்த்தனர். நான் ஒன்றும் அப்படி என்று அவள் சொல்லி முடிக்கும் முன், எல்லாம் தெரியும் எனக்கு. உன் தங்கை 10 நாள் இருந்து விட்டு வரட்டும். முதலில் சாருமதியின் சிரமம் பற்றி பேசினார். இப்போது பேசுவது சாருமதிக்காக இல்லை. எனக்கும் அங்கே நீங்கள் சொல்வது சரிதான் அத்தை. செல்வது கலக்கமாகத்தான் இருக்கிறது. நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். அவர் வேலையை முடித்து கொண்டு வரட்டும் என்றாள் சாரு. விஜயா இதை எதிர்பார்க்கவில்லை. இல்லை இல்லை, ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் எடுத்தாயிற்று. அதை வீணடிக்க வேண்டாம். நீ இப்போது போ, ஒரு 10 நாள் இருந்து விட்டு வா. சாரு பேச முற்படும் போது, இந்து, நீங்கள் சொல்லும்படியே செய்து விடலாம் அத்தை. நாங்கள் வேண்டியதை எடுத்து வைக்கிறோம். வா சாரு. மனோகர் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். நீ எதற்கு அமர்ந்திருக்கிறாய் என்று விஜயா கேட்கவும், அம்மா, ஏற்கனவே சொன்னேன், இது எதிர்பாராத தாமதம் என்று. மீண்டும் ஏன் சாரு மீது நிற்கிறாய்? இப்போது நான் என்ன அவளை சொல்லிவிட்டேன்? பாருங்கள் எப்படி பேசுகிறான் என்று. இப்போதே நான் பொல்லாத மாமியாராகிவிட்டேன் என்று விஜயா தொடங்க, எல்லோரும் முதலில் எழுந்து அவரவர் வேலையை பார்க்க போங்கள் என்று உறக்க கூறிவிட்டு எழுந்தார் சுந்தரம். மனோகர் எழுந்து தன் அறைக்கு சென்றான். உள்ளே பேச்சு குரல் லேசாக கேட்டது. ஏய், எடுத்து வை, அப்படியே உட்கார்ந்திருக்கிறாய். இந்துவின் குரல். ஏய், எடுத்து வை, அப்படியே உட்கார்ந்திருக்கிறாய். நான் எங்கும் போகவில்லை, நீ போய் உன் வேலையை பார். புதிதாக நீ தனியே ஆரம்பிக்காதே. மனோகர் அறையின் கதவருகே வந்து விட்டான். இப்போது புரிகிறதா? நான் வந்ததால் உன் வாழ்க்கை ஒன்றும் சுலபமாகி விடாது என்று. இதற்கு மனோகர் சுமாவை கல்யாணம் செய்திருக்கலாம் என்று தோன்றுகிறதா? சாருவின் வார்த்தைகள். சுமா, இந்த பேரை மனோகர் இதற்கு முன்னும் சாரு சொல்லி கேட்டிருக்கிறான். அதற்கு மேல் அவன் அங்கே நிற்கவில்லை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? விஜயா சாருவை அங்க போயிட்டு திரும்பி வர வச்சாலா, இல்லை எங்கேயே இருக்க வச்சாலா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஷா. நன்றி, வணக்கம்.